வணக்கம் சிஎம் சார். சிஎம் சார்னா வேறு யாருன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. மை டியர் பிரதர் விஜய் அவருக்கு தான் சிஎம் சார். வாக்காளர் எண்ணிக்கை 5,67,00,000, வாக்கு செலுத்தினவங்க 4,88,00,000. அதில் நீங்கள் வாங்கின ஓட்டு 1,75 to 78,00,000. ஓகே, பாக்கி எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்காங்க. அப்போ நீங்கள் வாங்கின ஓட்டு 1,75,00,000 வச்சுக்கோங்க. யார் உங்களுக்கு ஓட்டு போட்டால் சாப்பாட்டுக்கு இல்லாமல், வீடு இல்லாமல், வாசல் இல்லாமல், காலையில் எழுந்திரிச்சு போய் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தால் தான் வருமானம், அப்படி இருக்கக்கூடிய மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மிடில் கிளாஸோ அப்பர் கிளாஸோ உங்களுக்கு ஓட்டு போடல. இப்போ நீங்கள் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இந்த டாஸ்மார்க்கை ஒழிக்க சொல்லி எத்தனை பேர் போராட்டம் பண்ணாங்க. எவனாவது காது கொடுத்து கேட்டானா? ஆனால் நீங்கள் டாஸ்மார்க்கை ஒழிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அதை ஒழிக்கக்கூடாது, மூடக்கூடாதுன்னு எத்தனை பேர் போராட்டம் பண்ணுறானுங்க பார்த்தீங்களா இல்லையா? அப்படி போராட்டம் பண்ணுற நாய்களுக்கு சொல்லிக்கிறேன், அட நாய்களா, இத்தனை கோடி மக்களை அழித்து சில 100 குடும்பம் வாழணுமா? மிஸ்டர், மை டியர் தளபதி, மை டியர் ப்ரோ, சிஎம் சார், உங்களை அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டுற மாட்டானுங்க. இவனுக்கு கேடுகட்ட நாய்ங்க, அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டானுங்க. இவனுங்க மக்களை அழிக்காமல் விட மாட்டானுங்க. நான் எப்படி சொல்லி உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் ரீச் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நல்லது பண்ண விட மாட்டானுங்க. நீங்கள் நல்லது பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இவன் பரம்பரை பிழைக்காது. நான் நிறையா வீடியோவில் கேட்டேன், அடா நாய்களாக நீங்கள் செத்தா என்ன கொண்டு போகிறீங்கடான்னு கேட்டேன். ஆனால் எந்த நாய்களும் பதில் இல்லை. மிஸ்டர், சாரி மை டியர் ப்ரோ, நீங்கள் என்ன நல்லது பண்ணாலும் இந்த நாய்கள் உங்களை அழிக்க தான் பார்ப்பானுங்க. இவங்க அடுத்தவங்க அழித்து வாழ்ந்தவனுங்க. இவனுங்க அடுத்தவங்க குடும்பத்தை அழித்து வாழ்ந்தவனுங்க. நல்லது பண்ண மாட்டானுங்க, உங்களையும் நல்லா இருக்க விட மாட்டானுங்க. சாரி மை டியர் ப்ரோ, கஷ்டமாக இருக்குது.